ஹை ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் சொன்னிக்கு இந்த வீடியோவில் எல்சியூக்கான அப்டேட் தான் பார்க்கணும் போகிறோம். எல்சியூ லோகே சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இந்த ஒரு யூனிவர்ஸோடைய படங்களில் இது வரைக்கும் கைதி, விக்ரம், லியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படங்கள் வர செஞ்சிருக்கு. இந்த 3 படங்களில் லியோ படத்தில் வரக்கூடிய எல்சி கனெக்ஷன் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படத்தில் வரக்கூடிய எல்சி கனெக்ஷன்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி அப்பப்போ எல்சி கனெக்ஷன் லோகேஷ் கனெக்ட் காமிச்சிருப்பாரு. அண்ட் கிளைமேக்ஸில் டேரெக்டாக நம்ம விக்ரம் கேரக்டர் லியோ கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கமல் சாரை அப்பியரன்ஸ் பண்ண வைக்க மாட்டார். பட் அதுக்கு பதிலாக லியோவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோலுக்கு முன்னாடி கைதியில் ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாரு. அண்ட் விக்ரம்லேருந்து ஒரு கேரக்டரை இன்ட்ரோலுக்கு அப்புறம் காமிச்சிருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். லியோவோட ரிலீஸ்க்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஏன் நம்ம எல்சிக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது கூடாது, எல்சி எங்கே ஆரம்பிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஐடியா பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஐடியா பண்ண மாதிரி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 15லேருந்து 20 நாள் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஷூட்டிங் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ ஷார்ட் ஃபிலிம் ரெடியாக வந்துருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை மோஸ்ட்லி ஒரு 3 எபிசோட்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எபிசோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் இருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே எல்சியூ ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அது த ஆரிஜின் ஆஃப் எல்சியூவை கூடிய சீக்கிரம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் மோஸ்ட்லி இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான இந்த ஒரு ஆரிஜின் ஆஃப் எல்சியூக்கான ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இருக்க போகிறது கிடையாது. இப்போ லியோவில் உள்ள பெரிய கேரக்டர்ஸ், இப்போ விஜய்ஸோட கேரக்டரோ இல்லை விக்ரம் படத்தில் வரக்கூடிய கமல்ஸோட கேரக்டரோ இல்லைனா கைதி படத்தில் வரக்கூடிய கார்த்தி சார் கேரக்டரோ இல்லை சூர்யா சார் கேரக்டர் இவங்க கேரக்டர்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஒருவேளை சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் படத்துலேருந்து அவங்களுக்கான ஷார்ட் இருக்கலாமே தவிர்த்து தனியாக இவங்களை வச்சு ஷூட் பண்ணலை. பட் யாரெல்லாம் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கைதி படத்தில் வரக்கூடிய அன்புதாஸ் கேரக்டர், அப்புறம் விஜய் அண்ட் பாய்ஸ் இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில்.